ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். மறக்காமல் இதை செய்யுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது 9 செப்டம்பர் மாதம், ஓகேங்களா, 9/9/2025 ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். 9 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த லைன்ஸ் போர்ட்டல் கேட் அப்படின்ற ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். இது என்ன, இது லைன்ஸ் போர்ட்டல் கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டம் தன்னை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை திறக்கும். ஸோ இதுதான் யூனிவர்ஸ் ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணும். இந்த நேரத்தில் பழைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு புதிய விஷயங்களை புதுப்பிப்பதற்கான ஒரு தருணம். இந்த நேரத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ற ஒரு நம்பரால் 9 வகுத்தால் நம்மளுக்கு 999 அப்படின்னு வரும். ஸோ இந்த 999 ஏஞ்சல் நம்பர். இந்த நேரத்தை மறக்காமல் பயன்படுத்துங்க. காலை 9:09 இந்த நேரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை இரவு 9:09 மணி இந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அபேண்டன்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே வரும். மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எது கேட்டாலும் கட்டாயம் கிடைக்கும். உங்களுடைய பழைய விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஹேங் ஓவர் ஆயிருந்தீங்கனாலும் இந்த ஓப்பனிங் மூலமா உங்களுக்கு எல்லா பழைய ஸ்ட்ரகிளான விஷயங்கள் எல்லாம் போயிட்டு நியூ ஓப்பனிங் நம்மளோட லைஃப்பில் ஏற்படும். இதை மறக்காதீங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே லீஃப், அதாவது பிரியாணி இலை. உங்களுக்கு பணம் தேவை இருக்கிறதா, அப்போது பச்சை கலர் பெனில் அந்த லீஃபில் நீங்கள் பாசிட்டிவ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் இல்லை, நீங்கள் இப்போ உங்களுக்கு வரங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ பணத்தை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதுங்க. அதாவது பாசிட்டிவாக இருக்கணும் உங்களோட எழுதக்கூடிய விஷயங்கள். எனக்கு இப்போது ஒரு 50 லட்சம் ரூபாய் எனக்கு வந்துடுச்சு, தேங்க்ஸ் யூனிவர்ஸ். இந்த மாதிரியான விஷயங்களை எழுதுங்க, ஓகேங்களா. யாரும் கடன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எழுதாதீங்க. பணம் தேவை அப்படின்றத மட்டும் எழுதுங்க. இல்லை உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னா ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு எழுதுங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, சரியாகணும் அப்படின்லாம் எழுதாதீங்க. எனக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கொடுத்ததற்கு நன்றி, இது மாதிரி எழுதுங்க, ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு உங்கள் குலதெய்வத்தை வேண்டி மனசார பூஜை அறையில் ஒரு 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 செகண்ட் இல்லை 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதை நீங்கள் விளக்கில் எரிய வச்சு கொண்டு அந்த சாம்பலை நீங்கள் கையில் வச்சு ஊதி விடுங்க. ஊதும் போது பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதல் அதில் வச்சுருந்தீங்களோ அதை மனசில் நினச்சிட்டே நீங்கள் ஊதி விடுங்க. உங்களோட எண்ணங்கள் எல்லாம் அப்படியே போயிட்டு உங்களோட பழைய விஷயங்கள்லாம் மறைஞ்சி போய் புதிய ஒரு பாதை, வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒரு தொடக்கமாக நம்மளுக்கு நடக்க போகுது. அதாவது 9ஆம் தேதி முடிஞ்சு மற்ற நாள் பார்த்திங்கன்னா ஹனுமனுக்கான ஒரு நாள். செவ்வாய்க்கிழமைனாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முருகனோட அருளும், அடுத்து ஆஞ்சநேயர் ஹனுமனோட அருளும் நம்மளுக்கு கிடைக்க போகுது.